திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன். எப்போ பணம் வரும், எப்போ தொழில் நல்லா இருக்கும், எப்போ வழிபாடுகள் செய்யலாம், இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம், அதே போல் பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் நமக்கு என்ன வரும், எப்போ நோய், கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வீடு கிடைக்குமா, எப்போ வீடு கட்டலாம், இப்படிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். காலபுருஷனுக்கு 2வது ராசியான ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அங்கே பிரவேசமாகறாங்க. இந்த நட்சத்திர அதிபதி, அதாவது இவங்களை இயக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான், அந்த ராசியினுடைய அதிபதி இல்லைங்களா. ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் தேதி வரைக்கும் கடக ராசியில் சந்திரனுடைய ராசியில் இருக்கார். இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வந்தால் முயற்சிகள் நிஜமாலுமே பார்த்துட்டிங்கன்னா கடினமாக இருந்திருக்கும். ஏதாவது செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம், ஏதாவது ஒரு வழிவகைகள், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்காதா, நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்கு என்ன விஷயங்களோ அது எல்லாமே கடுமையான முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகத்தான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கும் பொழுது நடந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே வரார். உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணினீங்களோ அது எல்லாமே இப்போ பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் கேந்திர தோஷமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை. அப்போ ராசி அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வீடு, மனை, சொத்து சேர்க்கை, இடம் ஏதாவது வாங்கலாம், இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, தாயினுடைய அன்பு ஆதரவு கிடைப்பது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, நீங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்வது, இது எல்லாமே நிச்சயமாக ராசி அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நடக்கும். அப்போ அவரே 6ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுக்கு வருவார் இல்லைங்களா. அப்போ 6 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, ஏதாவது இடம் வாங்கலான் இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலான் இருக்கீங்க, ஏதாவது புதிய பொருட்கள் ஏதாவது வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 6ன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு இடம், சத்ருஸ்தானம், நோய் ஸ்தானம், இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இது எல்லாமே கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6, 4, 1 தொடர்பு ஏற்பட்டாலே அந்த ஜாதகனுடைய வளர்ச்சியும் ஏற்படும். வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது 4ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அம்மாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குண்டான நிவர்த்தி, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், பொதுவாக 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் குடும்ப வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறும். அதே போல் கையில் காசு பணம் புழக்கங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இயங்கி இருக்கும். கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு தேவைகள், அவர்களுடைய சேஃப்டி அமௌண்ட், இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இப்போ இவரே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வரார். அப்போது 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய பண தேவைகள் இன்னுமே அதிகமாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ பணத்துக்காக, உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை ஈடுபடுவீங்க. சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும்.
உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவோ, உங்களுடைய பொருளாதார முயற்சிக்காகவோ, உங்களுடைய பண தேவைகளுக்காகவோ உங்களுடைய சகோதரர் உதவி பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தைரியமாக எதையும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 5ஆம் அதிபதியும் ஆகி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய தேவைகளும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ 5, 3 தொடர்பு ஏற்பட்டாலே இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏகதேசமாக எல்லா கிரகங்களுக்குமே உங்களுக்கு 3ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுறதுனால இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா கடினமான முயற்சிக்குண்டான ஊதியங்கள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா காரிய ஜெயம் உண்டாவது, 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம் அதிகமாகிறது, எதையும் எதிர்கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கார். 4க்குடையவர் 2ஆம் வீட்டில் இருந்தாலே சில பேச்சுக்கள், அதாவது பேச்சு அதிகமாக இருக்கும், அதாவது வாய் வார்த்தைகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாமே நடந்திருந்தாலும் கூட உங்களுக்கு 4, 2 தொடர்பு ஏற்படும் பொழுது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களுமே 3ல் தான் அடக்கும். அப்போ 4, 3 தொடர்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வீடு பார்த்து போயிடலாம், ஒரு இடம் மாற்றம் பண்ணி இருந்து பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்தால் இப்படி தான் இருக்குது, சரி ஒரு இடம் மாற்றமோ அல்லது பணி மாற்றமோ செய்து பார்க்கலாம், அல்லது ஒரு ஊரை விட்டு ஊர் போய் இருந்து பார்க்கலாம். இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு வண்டி வாகனங்கள் அமையறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதில் 6ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்படும் பொழுது கடன் வாங்கி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படும். ஏகதேசமாக உங்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சி இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எல்லா கிரகங்களுமே லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, அதே போல் 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் தான் தொடர்பு ஏற்படுது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ 7, 4ங்கிறது கேந்திரஸ்தானம் இல்லைங்களா? அப்போ கேந்திரஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருப்பது, அப்போ 7னா மனைவி, வியாபாரம், கூட்டு தொழில் இதெல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ அவர் போய் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியினுடைய வீடோ மனைவியினுடைய பூர்வீக சொத்துக்கள் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது பேசும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 7, 4 தொடர்பு ஏற்பட்டாலே வியாபாரம் செழிப்பாக இருக்கும். கூட்டாளிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 12ஆம் அதிபதி மாறி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது விரைய செலவை சொல்கிறது. அப்போ அது சுபவிரயமாக நீங்கள் மாற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். அப்போ 12, 4 தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன செய்யும்? தேவையில்லாத விரைய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சொந்த வீடு கட்டுற அமைப்போ, அல்லது இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ, தாயினுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்போ இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். அது உங்களுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் முதல்ல வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன நாள் எப்பெல்லாம் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2, 3, 4. அதே போல் தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கணும், தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது தொழில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 6, 7, 8 இதை பயன்படுத்தலாம். பண வரவு லாபங்கள் எப்போ வரும்? 8, 9, 10, 15, 16, 17. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், அதே போல் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லாட்ரிக்கு, ரேஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான ஒரு நல்ல நாள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கும் இந்த 5ஆம் இடம் செட் ஆகும். அப்போது 23, 24, 25 இந்த நாட்களை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
அடுத்தது நோய் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதே போல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். 25ஆம் தேதி மதியத்துக்கு மேலேருந்து 26, 27 இந்த நாட்கள் எல்லாமே இது நடக்கும். அதே போல் அப்பா மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், குருமார்களுடைய ஏதாவது ஒரு ஆசிகள் கிடைக்கணும், குரு தீட்சை வாங்கணும், சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணணும், மகான்கள் வழிபாடு பண்ணணும்னா 5, 6 இந்த தேதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அம்மாவனுடைய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும், அம்மா கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்கணும், வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏதாவது ஏற்படணும், எப்போ போய் வாங்கலாம், எப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 21, 23, 22 இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பயணம் மேற்கொள்ளணும், மேல் படிப்பு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு போகணும், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு அதற்காக யாராவது நபர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11, 12, 13 இந்த நாட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாமே 70% நிச்சயமாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயன்பெறும். இந்த நாட்கள் எல்லாமே 70% நிச்சயமாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாமே தவிர மற்றபடி நிச்சயமாக நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.